வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கீரை பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நான் சிறுகீரை வாங்கி நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கீரை ரெடியாக இருக்குது. ஸோ என்னென்ன தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம கீரை பருப்பு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் தாளிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பெருங்காயம் மட்டும் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. தக்காளி புளிப்புக்கு தக்காளி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் நல்ல ஒரு மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற கீரையும் சேர்த்துருவோம். கீரை வதங்கிடுச்சு. நம்ம ஜஸ்ட் அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். துவரம்பருப்பு, பெருங்காயம், மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, நான் உப்பு போட்டுடலாம். இழுப்பக்கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம கீரை பருப்புக்கு தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரே ஒரு வரமிளகா. நம்மளுடைய கீரை பருப்பு ரெடி. இதை நல்ல ஒரு சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காரக்கறியோ அப்பளமோ வடமோ தொட்டுன்னு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கீரை பருப்பு ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரெசிபி கீரை பருப்பும் வெண்டைக்காய் காரக்கறி. அவ்வளோதான், சிம்பிள் ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.